அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் நாடு குறள் எண் 735. பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல் குறும்பும் இல்லத நாடு. ஒரு நாட்டில் மக்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்திருந்தும் கூடவே இருந்து கெடுதல் செய்யும் நாசம் செய்யும் உட்பகையும் ஆட்சியாளரை அலைக்கழிக்க செய்யும் கொலையும் குற்றங்களும் இல்லாமல் இருப்பதுதான் நாடு. A country should not have different groups of people with conflict, the animosity within which can cause destruction, and the murders, crimes happening in the country which can give lot of mental agony to the ruler. இப்போ ஐயன் இப்பொழுது சில கருத்துக்கள் இருக்கு. ஒரு நாடு எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும், ஒரே மொழி பேசணும், ஒரே மாதிரி உடை உடுத்தணும், ஒரே மாதிரி கலாச்சாரம் இருக்கணும், ஒரே மாதிரி தேர்தல் நடத்தணும், இந்த மாதிரி சில கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது சிலரால். அதை ஐயன் ஆதரிக்கிறாரா? பல்குழு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரே, ஆதரிக்கிறாரா அப்படின்னு ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். அவர் அப்படி சொல்லலை. குறிப்பா அவர் வாழ்ந்த காலத்தில் மன்னர் இருந்த காலம். அப்போ மக்கள்லாம் மன்னரை நோக்கித்தான் இருக்கணும். ஏன்னா மன்னர் இறைவராக கருதப்பட்டவர். அந்த அளவுக்கு அப்பழுக்கற்ற நியாயமான ஆட்சி நடத்தியவர் மன்னர். அதுலேயும் கொடுங்கோல் மன்னர்கள் இருந்தார்கள், இப்போவும் இருக்கிறார்கள். அப்போ அந்த கொடுங்கோல் மன்னர்கள்லாம் தூக்கி எறியப்பட்டார்கள் புரட்சியின் காரணமாக, அல்லது வேறு யாராவது வெளிநாட்டு மன்னர்களின் காரணமாக படையெடுத்து அந்த மன்னர் அழிக்கப்பட்டார். இப்போ அதெல்லாம் முடியாது. இப்போ எல்லாமே ஜனநாயகம் தான். அந்த ஜனநாயக முறைப்படி தான் ஆட்சியாளர்களை மாற்ற முடியும். அப்போ பல்குழுக்களாக ஒரு நாடு இருக்கிறது தவறு என்று இன்றைய காலகட்டத்தில் சொல்ல முடியாது. உதாரணமா இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வெவ்வேறு மொழி பேசக்கூடிய, வெவ்வேறு கலாச்சாரம் பண்பாடு கொண்ட, வெவ்வேறு இன அமைப்பை கொண்ட மக்களால் ஒன்றாக சேர்ந்திருக்கப்படுகின்ற நாடுகள் தான். அப்போ அங்கே அந்தந்த நாட்டு, அந்தந்த இனம், அந்தந்த மொழி, அந்தந்த பண்பாடு, இதை பின்பற்றுவர்கள் தனித்தனி இனமாகத்தான் இருப்பார்கள், தனித்தனி குழுக்களாகத்தான் இருப்பார்கள். இந்த குழுக்களை ஐயன் சொல்லல. இந்த குழுக்களுக்குள்ளேயே தீவிரவாதத்தை தூண்டும் குழு, மதவாதத்தை தூண்டும் குழு, வன்முறையை தூண்டும் குழு என்று சட்டத்துக்கு புறம்பான குழுக்களாக மக்கள் செயல்படுகிறார்கள் அல்லவா? அவங்களுக்குள் போட்டி பொறாமை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட குழுக்கள் இருந்தால் அந்த நாடு நாசமாய் போய்விடும். அடுத்தது உட்பகை, பாழ் செய்யும் உட்பகை. வெளியிலிருந்து எதிரி தாக்கும் பொழுது நம்மால் இனம் கண்டுகொள்ள முடியும், அவர்களை சமாளிக்க முடியும், அவர்களை வெற்றி காண முடியும். இது மிக எளிதாக நடக்கும். ஆனால் கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்க இல்லையா, அவனுங்கள் அடையாளம் கண்டுக்கிறது மிக மிக முக்கியம். இது தனிநபர் வாழ்க்கையில் மிக அதிகமாக நடக்கும். நாட்டுக்கு நடந்தால் அது இன்னும் நாசமாக போகும். அதனால் உட்பகை இருக்கக்கூடாது. குறிப்பாக வெளிநாடுகளுடன் இணைந்து உள்நாட்டில் பகை கொள்ளக்கூடியவர்கள்லாம் மிகவும் ஆபத்தானவர்கள். அந்த உட்பகை இருக்கக்கூடாது. இது இரண்டாவது. மூன்றாவது, வேந்தலைக்கும் கொல் குறும்பு. குறும்புன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் ரொம்ப குறும்பு பண்ணுறான்னா சேட்டை பண்ணுறான் அப்படின்னு நம்ம சின்ன பசங்கள்லாம் சொல்லுவோம். சரியான வாழுங்க அப்படிம்போம். ஆனால் இங்கே அவர் சொல்கிற குறும்பு அந்த மாதிரி குறும்பு இல்லை. அது சிறிய குறும்பு, இது பெரிய குறும்பு. அப்படின்னா குற்றங்கள், திருடல், கொள்ளையடித்தல், தீ வைத்தல், வன்முறையை தூண்டுதல், கற்பழித்தல், கலவரம் ஏற்படுத்துதல், இதெல்லாம் குற்றம், குறும்புன்னு எடுத்துக்கலாம். கொலை, அந்த கொலை செய்யக்கூடியவர்கள் மக்களை தனிப்பட்ட நலனுக்காகவும் சரி, அல்லது ஒரு பெரிய ஐடியாலஜி என்ற ஒரு கருத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கருத்தை மதிக்காதவர்கள் எல்லாம் கொலை செய்வது, இப்படிப்பட்ட கொலையும் குற்றமும் நடந்தால் அந்த வேந்தன் அலைக்கழிக்கப்படுவான். ஏன் அலைக்கழிக்கப்படுகிறான்? அவனால் மீது எதிலையுமே அவனை கவனம் செலுத்த முடியாது. நாட்டினுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த முடியாது. இதை வைத்துத்தான், இதில் தான் அவனுடைய கவனம் இருக்கும். அப்போ நாடு முன்னேறாது. நாடு முன்னேறுவதாக தென்பட்டாலும் நாடு முன்னேறாது. கவனம் பூரா இதில் தான் இருக்கும். இதுக்கெல்லாம் மக்கள் மட்டும்தான் காரணமான அப்படி இல்லைங்க. ஒரு நல்ல ஆட்சியாளன் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் சமாளிக்க முடியும், வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும். அப்போ மக்களும் காரணம், ஆட்சியாளர்களும் காரணம். அதைத்தான் ஐயன் இந்த குறளில் மிக அழகாக வலியுறுத்தி சொல்கிறார். பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல் குறும்பும் இல்லத நாடு. நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷினேத்திரலை அடியே கிடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கடமைப்பாளை நல்ல நன்றி. டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.